பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை பனகல் மாளிகை அருகே தமிழ்நாடு மக்கள் நல பணியாளர்கள் முன்னேற்ற கழகத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ரேவதி. ரேவதி, விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இன்றைய தினம் சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை பகுதியில் தமிழ்நாடு மக்கள் நல பணியாளர்கள் முன்னேற்ற மாநில மையம் சார்பில் 200க்கும் மேற்பட்ட மக்கள் நல பணியாளர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும், காலமுறை ஊதியம் வழங்கப்பட வேண்டும், பணி பாதுகாப்பு வேண்டும் உள்ளிட்ட விஷயங்கள் அடங்கிய அரசாணை 179 நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. குறிப்பாக இந்த மக்கள் நல பணியாளர்களை பொறுத்தவரை கிராமப்புறங்களில் சுகாதார பணிகள், கல்வி, விவசாயம், குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதிலும் அரசின் திட்டங்களை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதிலும் முக்கிய பங்காற்றுபவர்களாக இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1989-91 திமுக ஆட்சி காலங்களில் ஊராட்சிகளில் மக்கள் நல பணியாளர்கள் பணியிடம் உருவாக்கப்பட்டு அந்த கட்சி சார்ந்தவர்கள் மற்றும் குடும்பங்களை சார்ந்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு இந்த பணியாளர்கள் நியமிக்கப்பட்டு வந்தனர். குறிப்பாக இது அதிமுக ஆட்சிகளில் அவர்களது பணி நீக்கம் செய்யப்பட்டது. இது தொடர்பாக உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றங்களில் வழக்குகள் தொடரப்பட்டு அது தொடர்ந்து நடைபெற்று வந்ததற்கு பிறகாக இவர்களை பணியிலிருந்து நீக்கியது சட்டவிரோதமானது என்று தீர்ப்பு பெறப்பட்டு மீண்டும் பணிக்கு சேர்க்கப்பட்டார்கள். ஆனால் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்பது அவர்களது கோரிக்கையாக இருக்கிறது. தற்பொழுது வரை 7,500 ரூபாய் என்ற மதிப்பூதியம் மட்டுமே தங்களுக்கு வழங்கப்படுவதாகவும், அதுவும் இரு விதமாக பிரித்து, குறிப்பாக பொதுப்பணித்துறை சார்பில் 5,000 ரூபாயும், பஞ்சாயத்து தலைவர் சார்பில் 2,500 ரூபாயும் என்ற அடிப்படையில் மட்டுமே தற்பொழுது வரை ஊதியம் வழங்கப்படுவதாகவும், அதனை மாற்றி காலமுறை ஊதியம் வழங்கப்பட வேண்டும், தற்பொழுது பணியில் சேர்ந்தவர்களுக்கே அதிகப்படியான ஊதியம் வழங்கக்கூடிய நிலையில் பணியில் இருந்து நீக்கப்பட்டு மீண்டும் பணியில் சேர்ந்து இத்தனை ஆண்டுகள் பணியாற்றியும் இதே 7,500 ரூபாய் ஊதியத்தில் இருப்பதாகவும், அவர்களுக்கான அடிப்படை ஊதியத்தை திமுக அரசு நிச்சயம் வழங்கும் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் பொறுத்தவரை தமிழக முதலமைச்சராக அந்த கால, அதாவது இவர்களை பணி கொண்டு வந்த கலைஞர் காலத்திலே இது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆனால் அரசாணை 179 இந்த அரசாணையை தற்பொழுது வரை நிறைவேற்றாமல் இருப்பது வருத்தம் அளிப்பதாகவும், இதனை திமுக முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் கண்டிப்பாக நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை இருப்பதாக இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 200க்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் கண்டன கோஷங்களையும் எழுப்பி தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விவரங்களுக்கு நன்றி ரேவதி.